ஹலோ கைஸ், வெல்கம் டு KSY கற்றல் உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th மக்களாட்சிங்கிற லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மக்களாட்சியின் பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா கிரேக்கம். டெமோக்ரஸிங்கிறது ஆங்கில சொல். டெமோஸ் கிரேசியா அப்படிங்கிறது 2 கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது. டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேசியா அப்படிங்கிறது அதிகாரம் அல்லது ஆட்சி. இப்போ நேரடி மக்களாட்சி முறை எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் தான் ஃபஸ்ட் அறிமுகம் செஞ்சாங்க. நேராக போய் சுவிட்ச் போடணும். அடுத்து 2007 பார்த்தீங்கன்னா ஐநா செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடுறாங்க. மக்களாட்சி மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா 79% இருக்குது. இது எப்படி வச்சுக்கலாம்னா, மக்கள் அதிகமாக எந்த சைஸ் செருப்பு போடுவாங்கன்னா 7 to 9 போடுவாங்க. அடுத்து ஓட்டுரிமை உலகத்தில் பெண்களுக்கு எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு ஓட்டுரிமை கொடுத்தாங்கன்னா நியூசிலாந்தில் 1893. இப்போ இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். எப்படின்னா, இந்த வருஷம்தான் காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க. அதே மாதிரி விவேகானந்தர் யூஎஸ்ஏல போய் ஸ்பீச் கொடுத்தாங்க. அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இவங்க எல்லா இன்சிடெண்ட்டுமே ஒரே இயரில் தான். அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் எப்போ வாக்களிக்கிறதுக்கு உரிமை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1918. யூஎஸ்ஏல 1920. இது உலகின் பழமையான மக்களாட்சி அப்படி பார்த்துக்குங்க. அடுத்தது உள்ளாட்சி, ஊரகமும் நகர்ப்புறமும். இப்போ 25 மாநகராட்சி இருக்குது, 38 மாவட்டங்கள் இருக்குது, 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. சென்னை எப்போ மாநகராட்சியாக உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1688. தமிழ்நாட்டோட முதல் நகராட்சி பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட். இது 1866 உருவாக்கியிருக்காங்க. பேரூராட்சி பார்த்தீங்கன்னா அதோட நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் தான் நிர்வாக அலுவலர். நகராட்சிக்கு நகராட்சி ஆணையர். மாநகராட்சிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அல்லது ஆணையர்னு சொல்லலாம், அவங்க தான். அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் குறைந்த ஊராட்சி இருக்கிற ஒன்றியங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, பெரம்பலூரில் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு டே ஜூலை 18. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24. உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. பெண்களின் பங்கு உள்ளாட்சியில் 33% இடஒதுக்கீடு தர்றாங்க. 2011 38% பெண்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 2014 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்போ 2011 38% வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 33% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. எப்போ இருந்து 50% பார்த்தீங்கன்னா 2014. தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்பேட்டில். அடுத்து தேசிய சின்னங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் மயில்கள் சரணாலயம் இருக்குது. அப்போ விராலிமலையில் மயில்கள் சரணாலயம் இருக்குது. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. ஓங்கில்கள் மீயொலியை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. அப்போ ஓங்கில்கள் எதை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன பார்த்தீங்கன்னா மீயொலியை. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படிங்கிற பாடல் பாடியவர் பாரதியார். இப்போ கங்கை நதியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2525. அப்போ 25 அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்ரு. ஆனால் இந்தியாவில் கம்மியாக இருக்குது, குறைவாக தான் இருக்குது. இது முக்கியமான கொஸ்டின். முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் பார்த்தீங்கன்னா இமாம் சந்த். முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் பார்த்தீங்கன்னா இமாம் சந்த். அடுத்து ஆலமரம் அடையாறு தியாசபிக்கல் சொசைட்டி. இது கொல்கத்தா தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்து இந்திய இயற்கை தேசிய சின்னங்கள் பார்ப்போம். 1950 பார்த்தீங்கன்னா ஆலமரம், தாமரை, மாம்பழம் இதெல்லாமே
தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ஆலமரம், தாமரை, மாம்பழம் எப்படின்னா 1950. புலி வந்து 1973. ஓகேங்களா. இந்தியாவில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் புலி இருக்குன்னா 70% இருக்குது. மயில் வந்து 1963. அப்போ புலி வந்து 73, மயில் வந்து 63. யானைமு, ஆட்ரோங்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2010. டால்ஃபின் வரும், டால்ஃபின் 2010 வரும். கங்கையார் வந்து 2008. கங்கையார் வந்து அது 8ங்கிறது வளைஞ்சிருக்கா, அப்போ கங்கையார் வந்து வளைஞ்சு போகுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து லாக்டோபேசிலஸ் 2012. ராஜநாகம் வந்து கோப்யாகல் கானா. அதேமாதிரி தமிழ்நாட்டோட மாநில இயற்கை சின்னங்கள் பார்த்திங்கன்னா விலங்கு வந்து வரையாடு, பறவை வந்து மரகதப்புறா, மலர் செங்காந்தல், மரம் வந்து பனை மரம், பட்டாம்பூச்சியும் மாநிலத்தை சேர்ந்தது தான். பழம் வந்து பலாப்பழம். நம்ம எப்போ சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், 1947 ஆகஸ்ட் 5. அது என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி காந்தி சுடப்பட்டது வெள்ளிக்கிழமை தான், சரிங்களா. அதே மாதிரி இந்தியா வந்து குடியரசு வாங்கினது வந்து வியாழன். அடுத்து கொடிகாத்த குமரனோட டைம் பார்த்தீங்கன்னா 1904 அக்டோபர் 4 பிறந்திருக்காங்க. 1932 ஜனவரி 11 இறந்துருக்காங்க. அவருக்கு வந்து 2004 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த விலங்குகள் வந்து எதுக்கு வந்து சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யானை வந்து ஆற்றல், குதிரை வந்து வேகம், காளை வந்து கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம். தேசிய கீதம் வந்து எப்போ ஃபஸ்ட்டு பாடப்பட்டுச்சுன்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்பட்டிருக்குது. ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. தேசிய கீதம் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா, அதாவது குடியரசு வாங்குறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி, சரிங்களா. ஜனவரி 26 குடியரசு வாங்கினது. அப்போ அதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த தேசிய கீதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இதை வந்து தேசிய பாடலை அறிவிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர் தான் தேசிய பாடலை அறிவிச்சிருக்காங்க. தேசிய இலச்சினை வந்து ஜனவரி 26 1950 அப்போ உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய நாட்காட்டி 1957 மார்ச் 22. கனிஷ்கர் காலத்தில் வந்து கிபி 78 தான் அந்த தேசிய நாட்காட்டி வந்து அந்த காலத்தை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அதேமாதிரி வான் ஏற்பியாளர் வந்து மேக்நாத் சாகா தான் இந்த தேசிய நாட்காட்டி வந்து வடிவமைச்சிருக்காங்க. பாசறைக்கு திரும்புறது அப்படின்னா ஜனவரி 26 குடியரசு வாங்கினதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு ஜனவரி 29 மாலை 6 மணிக்கு திரும்புவாங்க, பாசறைக்கு திரும்புவாங்க. சர்வதேச அகிம்சை நாள் பார்த்தீங்கன்னா 2007 அக்டோபர் 2.